ஆர்பி உதயகுமார் வந்து ஓகே ரவீந்திரநாத் வந்து யாருன்னே தெரியல, நான் தேடி பார்க்குறேன் கூகுளில் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை கிடைச்சிருக்காரு. ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் உதயகுமாருக்கு பதில் சொல்லுங்கள் என்று. வெங்கடேசன், டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் பாசறையினுடைய மாநில செயலராக இருந்த பொழுது என் மகன் ரவீந்திரநாத்தையும் ஜெயபிரதீப்பையும் அழைத்து யாராவது ஒருவர் தேனி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக நான் போடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். என் மகன்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள். அப்படியே என்று கேட்டு நான் டாக்டர் வெங்கடேசனை சந்திக்கின்ற பொழுது வெங்கடேசன் எந்த சோபாவில் உட்கார்ந்திருந்தார், அப்பொழுது உதயகுமார் எப்படி இருந்தார் அந்த நிலைகள் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதை சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் டாக்டர் வெங்கடேசன் நான் சொன்னது, தயவு செய்து என் மகன்கள் யாரையும் மாவட்ட செயலாளர் பதவிக்கு போட வேண்டாம் என்று சொன்னேன். ஏன் என்று கேட்டார். வாரிசு அரசியல் என்று சொல்வார்கள் எதிர்க்கட்சிகளுக்கு. இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பக்கத்தில் நான் இருப்பதனால் வாரிசில் என்று சில பிரச்சனைகளை கிளப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். மீண்டும் திரும்பவும் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் மாண்புமிகு அம்மாவிடம் சென்று இந்த மாதிரி பன்னீர்செல்வனுடைய பிள்ளைகள் யாராவது ஒருத்தரை, குழந்தைகள் யாராவது ஒருத்தரை, பையன்களில் யாராவது ஒருத்தரை போட வேண்டும் என்று நான் சொன்னதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போயிட்டார் என்று சொன்னார். அம்மா அவர்களும் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார், போடுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லி பன்னீர்செல்வத்துக்கு சொல்லிட்டாங்க. அவர் திரும்பியாட்டு சொன்னார், அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படி சொன்னார். நான் மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருடைய அறையில் சந்தித்த பொழுது இந்த மாதிரி வெங்கடேசன் அவர்கள் என் பையன்கள் யாராவது ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் போடு என்று சொல்லுகிறார் அம்மா அப்படின்னு கேட்க மாட்டேன். வெங்கடேசன் சொல்லவில்லை, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதை நான் மறுப்பதற்கு இல்லை, அப்படித்தான் வந்தது. இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும்.